ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் சிம்பிளிஃபிகேஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 15 பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்களை நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ 16வது ஃபங்க்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் எழுதி ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என் வீடியோவை நீங்கள் ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஓபி ஃபங்க்ஷன் ஒன்று இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் பிசி. ஸோ இப்போ இதில் இப்போ எங்களுக்கு நாங்கள் காமன் எடுக்கிற டேர்ம்ஸ் அப்படிலாம் எங்களோட பேசிக்காக இருக்கக்கூடிய பூலியன் லாஸ்களை அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா இதில் இன்வர்ஸ், ஐடென்டிட்டி, ஐடெம்பார்ட்டன்ட் லோ எதுவுமே இதில் இல்லை. பட் அப்போ இதில் நாங்கள் வந்து காமன் எடுக்கக்கூடிய மெத்தட் ஒன்று பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதில் பி காமனாக இருக்குது. ஸோ இதுலேயும் பி காமனாக இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் பி காமனாக இருக்குது. பட் இந்த பியை நாங்கள் எடுத்தோங்கிறதுக்காக இதுக்கு ஏ ப்ளஸ் சி தான் வரும். இதுலேயுமே எங்களுக்கு எலிமினேஷன் பண்ண இயலாது. ஸோ இப்போ இதில் காமன் எடுக்கிறதுலையுமே எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் கன்சென்சஸ் தியரமை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி கன்சென்சஸ் தியரமை பற்றி சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, அந்த தியரமை ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணி எங்களுக்கு குறிப்பிட்ட சில டேர்ம்ஸ்களை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் தியரம் படி ஸோ இதில் ஏ கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் இருக்குது. ஒரு டேர்மில் ஏ இருக்குது, இன்னொரு டேர்மில் ஏட கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு எலிமினேட் பண்ண வேண்டிய டேர்ம் என்னங்கிறத நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏ நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஏட கன்சென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்ப்ளிமெண்டட் கன்சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் டேர்ம் ஃபார்ம் ஆகுதா இருந்தால் அந்த ப்ராடக்ட் டேர்மை நாங்கள் என்ன செய்ய முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பிசிங்கிறத நாங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு நாங்கள் டிரெக்டாக கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணுறதன் மூலமாக நாங்கள் இதை எழுதி காட்டலாம். ஏபி ப்ளஸ் ஏ பா சிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இது தான் நாங்கள் கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணுற டெக்னிக். ஸோ இதை கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணாமலே நான் உங்களுக்கு கன்சென்சஸ் தியரமை வந்து நான் ப்ரூஃப் பண்ணி காட்டினேன் ஒரு இடத்துல. ஸோ அதே மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதன் மூலமாகவும் இது எங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த டெக்னிக் எப்படின்னா, ஸோ இது நாங்கள் இந்த கணக்கு நான் எழுதுகிறேன். ஏபி ப்ளஸ் ஏ கம்ப்ளிமெண்ட் சி ப்ளஸ் பிசி. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஏ நார்மல் ஃபார்ம்லையும் கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லையும் வந்திருக்கக்கூடிய இந்த ஏங்கிற வேரியபிளை எங்களோட மூணாவது டேர்முக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மூணாவது டேர்முக்கு நாங்கள் எட் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணணுமா இருந்தால் ஐடென்டிட்டி ரூல் அப்ளை பண்ணினீங்களா இருந்தால் ஸோ ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் பிசி ப்ளஸ் டாட் ஒன். ஸோ இது ரிவர்ஸில் ஐடென்டிட்டி லோ வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் எக்ஸ் டாட் ஒன் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற மாதிரி எக்ஸ் வார இடத்துல எங்களுக்கு எக்ஸ் டாட் ஒன்னு காட்டலாம். ஸோ இது தான் இந்த பிசியை நாங்கள் பிசி டாட் ஒன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு ஏயை கொண்டு வரதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ இதுக்கு இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் ஸோ இது ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் ஸோ பிசி இது ஒன்னை நாங்கள் எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் ஏட கம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஒன்னை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிவர்ஸில் இன்வெஸ்ட் லோவை நாங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட் லோ. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட் அப்ளை பண்ணணும்னு இருந்தால் ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் ஸோ பிசியோட ஏ மல்டிபிள் பண்ணணும்னா பிசிஏ நாங்கள் ஆர்டர் கமிட்டேட்டிவை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஏபிசின்னு எடுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் பிசின்னு எடுக்கலாம். ஸோ அப்போ எங்களுக்கு அந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்துருச்சு மல்டிப்ளிகேஷனுக்கு பிறகு. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஏபி இருக்குது, இதில் ஏபி இருக்குது, இதில் ஏ பார் சி இருக்குது, இதில் ஏ பார் சி இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு நாங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ இப்போ அது நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணுவோம். கமிட்டேட்டிவ் பண்ணணுமா இருந்தால் ஸோ இப்போ ஏபி வந்து ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் இங்கே வரும். ஸோ இப்போ ஏபிசி அதே மாதிரி ஏ பார் சி இந்த பக்கம் போகும். ஏ பார் சி அதோட ஏ பார் பிசி. ஸோ இப்போ இது ரெண்டில் ஏபியை காமன் எடுக்கலாம், இது ரெண்டில் ஏ பார் சியை காமன் எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் ஸோ இதில் ஏபியை நாங்கள் காமன் எடுத்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 1 மீயும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி மீயும். இதில் ஏ பார் சியை நான் கொமான் எடுத்தனா இருந்தால் இங்கே நான் 1 மீயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி மீயும். ஸோ இப்போ இதில் 1 வரனால இதில் நாங்கள் டாமினன்ஸை அப்ளை பண்ணலாம் அடுத்தது. ஸோ டாமினன்ஸ் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் ஸோ இது ஏபி இது 1 ப்ளஸ் சிங்கிறது 1 மாறும் ப்ளஸ் இது ஏ பார் சி இந்த 1 ப்ளஸ் சிங்கிறது 1 மாறும். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் ஐடென்டிட்டியை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால்
ஸோ இது ab.1 வந்து ab ஆகும் ப்ளஸ் ஏசி a bar c dot 1ங்கிறது வந்து a bar c ஆகும். ஸோ நாங்கள் சிம்பிளாக இந்த டெக்னிக்லேயும் இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை விட உங்களுக்கு கன்சென்சஸ் தியரமை நேரடியாக அப்ளை பண்ணுறதன் மூலமாக இதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 17வது. ஸோ இதுவும் கன்சென்சம் தியரமோட வரக்கூடிய ஒரு கேள்வினால இதை நாங்கள் குயிக்காக அதே டெக்னிக்கில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து நார்மல் ஃபார்மில் இருக்குது, சி வந்து கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதை ரெண்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் சியோட கம்ப்ளிமெண்டட் வந்து பி வந்து கன்சென்சஸ் ஆகுது, சியில் வந்து இந்த டேர்மில் வந்து ஏ வந்து கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஏபின்னு ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இந்த ஃபங்க்ஷனில் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஏபிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதை நாங்கள் எலிமினேட் பண்ணணுமா இருந்தால் அப்போ நான் டிரெக்டாக நாங்கள் இதுக்கு வந்து கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது நாங்கள் டிரெக்டாக காட்டலாம் பிசி பா ப்ளஸ் ஏசின்ட்டு. ஸோ மாதிரி நாங்கள் செப்பரேட்டாக சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கன்சென்சம் தியரமில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சென்சம் தியரமோட ரிலேட் ஆகிறது ஒன்று தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி கம்ப்ளிமெண்டட் இன் நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டத்தை நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம். இதன்படி இதில் ஏ கன்சென்சஸ் ஆகுது, இதில் சி கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ ஏசின்னு ஒரு ப்ராடக்ட் டேர்ம் இருந்துச்சா இருந்தால் இதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எலிமினேட் பண்ணணுமா இருந்தால் இப்போ நாங்கள் டிரெக்டாக இதில் கன்சென்சஸ் லோ அப்ளை பண்ணிவிட்டு இது நீங்கள் காட்டலாம் ஏபி பா ப்ளஸ் பிசி அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள். ஸோ நீங்கள் இதில் அந்த மேத்தமெட்டிக்கல் முறையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இன்னும் வந்து இலகுவாக இருக்கும். ஸோ இப்போ 18வதுக்கான ஆன்சர் இது தான். ஸோ அடுத்தது 19வது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நாங்கள் போனோம்னா இது ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம் பிஓஎஸ் ஃபார்மில் இருக்குது. முதல்ல இது எஸ்ஓபி ஃபார்மில் இருந்துச்சு. அப்போ இது பிஓஎஸ் ஃபார்மில் இருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சென்சஸ் தியரமை தான் நாங்கள் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கன்சென்சம் தியரமை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ள இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு வேரியபிள் நார்மல் ஃபார்மில் இருக்குது, கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது ரெண்டை தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏ வந்து கன்சென்சஸ் ஆகுது, இதில் சி வந்து கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ பி ப்ளஸ் சிங்கிற ஒரு சம் டேர்ம் எங்கே இருந்தாலும் நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சிங்கிற ஒரு சம் டேர்ம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டிரெக்ட் நாங்கள் சொல்லலாம் இது வந்து ஏ ப்ளஸ் பி. இதில் நாங்கள் கன்சென்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இதை டிரெக்டாக காட்டலாம் ஏ ப்ளஸ் பி ஏ பா ப்ளஸ் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை நாங்கள் மேத்தமெட்டிக்கலாகவும் தீர்க்கலாங்கிறது நான் ஆல்ரெடி இப்போ முதல்ல எஸ்ஓபியை நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக தீர்த்து காட்டினேன். ஸோ அதே மாதிரி இதையும் நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக தீர்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கன்சென்சம் தியரம் ப்ரூஃபில் வந்து அது உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். ஸோ இங்கே இருக்க திருப்பி நான் அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம் ஏ ப்ளஸ் பி ஏ பா ப்ளஸ் சி பி ப்ளஸ் சி. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஏட கம்ப்ளிமெண்ட்டில் இந்த இருக்கிறனால இந்த மூணாவது டேர்முக்கு ஏ கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து இப்போ ஐடென்டிட்டி லோவை நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஐடென்டிட்டி லோவை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பா ப்ளஸ் சி அப்படியே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி ப்ளஸ் 0. இப்போ 0வை நாங்கள் எட் பண்ணுறோம். 0வை எட் பண்ணுறது எங்களுக்கு இந்த இடத்துல ஐடென்டிட்டி லோவை அப்ளை பண்ணுறது மூலமாக 0வை நாங்கள் கொண்டு வரோம். இதுக்கு பிறகு இந்த இடத்துல ஏ கொண்டு வரதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்வர்ஸ் லோவை அப்ளை பண்ணினீங்களா இருந்தால் ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல ஏ கம்ப்ளிமெண்ட் சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏட கம்ப்ளிமெண்ட் இன்வர்ஸ் ஃபார்மில் வரும். ஸோ இது ரெண்டு ஏ டாட் ஏட கம்ப்ளிமெண்ட் 0ங்கிறனால ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் லோவை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் ஸோ இது ஏ ப்ளஸ் பி அப்படியே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பா ப்ளஸ் சி அப்படியே இருக்கும். ஸோ இது பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏன்னு ஒன்றும் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ பார்னு ஒன்றும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த பி ப்ளஸ் சியை நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏன்னு ஒன்று டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏட கம்ப்ளிமெண்ட்னு ஒன்று டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இப்போ இது ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் இதில் ஏபி இருக்குது. ஸோ இங்கே ஏபி இருக்குது, இதில் ஏ பா சி இருக்குது, இதுலேயும் ஏ பா சி இருக்குது. ஸோ இது நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணி எழுதிக்கிறோம். இதை இங்காலையும் இதை இங்காலையும் கொண்டு வரோம். ஸோ அதே நேரம் இதில் ஆர்டரையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நாங்கள் கமிட்டேட்டிவ் பண்ணுவோம். ஸோ கமிட்டேட்டிவ் பண்ணினீங்களா இருந்தால் இது ஏ ப்ளஸ் பி. ஸோ இது வரப்போது இந்த டேர்ம் இங்கே வரும். வார நேரம் நான் அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இது இங்கே வரும். அப்போ ஏ பா ப்ளஸ் சி. ஸோ இதுலேயும் ஆர்டரை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஏ பா
plus b plus c. ஸோ இது வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து a plus b நாங்கள் எடுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ பட் ஆனால் எங்களுக்கு எடிஷனல் வேரியபிள் ஒன்று தேவை. அதுக்காக நாங்கள் திருப்பி இது என்ன செய்ய போகிறோம்னா ஐடென்டிட்டி பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி நாங்கள் பண்ணணும் மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து a plus b plus 0ன்னு ஒரு டேர்ம் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a plus b plus c அப்படியே வரும். ஸோ இதையும் நாங்கள் அதே மாதிரி எடுப்போம். அப்போ a bar plus c plus 0ன்னு ஒரு டேர்ம் எடுக்கலாம். ஸோ a bar plus b plus c அது அப்படியே வரும். ஸோ இப்போ நாங்கள் ஐடென்டிட்டி மூலமாக இதுக்கு ஒரு எடிஷனல் வேரியபிளையும் ஒரு வேல்யூவையும் இதுக்கு ஒரு எடிஷனல் வேல்யூவையும் நாங்கள் எட் பண்ணியிருக்கோம். நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம் எங்களுக்கு லேசாக எடுக்கிறதுக்காக. ஸோ அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த a plus b நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இருந்தால் ஸோ எங்களுக்கு இங்கே ஒரு டேர்ம் வரும் a plus b ப்ளஸ் இந்த 0 இந்த c. ஸோ இது ஒரு டேர்ம். ஸோ இதில் நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் இதில் a bar plus c நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் அப்போ a bar plus c நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் இதில் வரப்போகிறது ப்ளஸ் 0.z. ஸோ இப்போ எங்களுக்கு ரெண்டு இது வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நாங்கள் வந்து 0.cங்கிற நேரம் இந்த இடத்துல வந்து டாமினன்ஸ் லோவை நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் டாமினன்ஸ் அப்ளை பண்ணணுமா இருந்தால் ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ டாமினன்ஸ் நாங்கள் இதை பிரிச்சுக்கிறோம். ஸோ டாமினன்ஸ் அப்ளை பண்ணணுமா இருந்தால் இது வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் 0ன்னு வரும் இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா a bar plus c plus 0ன்னு வரும். ஸோ டாமினன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடென்டிட்டியை நாங்கள் அப்ளை பண்ணலாம் 0 இருக்கிறனால. ஸோ நாங்கள் ஐடென்டிட்டியை இதில் அப்ளை பண்ணணுமா இருந்தால் ஸோ இது a plus bன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ இதில் a bar plus cன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ நாங்கள் இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதே ஆன்சர் எங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் மூலமாகவும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு கன்சென்சஸ் தியரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20வது. ஸோ 20வதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா POS எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருக்கு. இதுலேயும் நாங்கள் கன்சென்சஸ் தியரமை டிரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி பார் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பி நார்மல் ஃபார்ம்லையும் நெகேஷன் ஃபார்ம்லையும் வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியில் ஏ கன்சென்சஸ் ஆகுது, பி பாரில் சி கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் சிங்கிற வர டேர்ம் எங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ எங்களுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு நாங்கள் கன்சென்சஸ் தியரமை அப்ளை பண்ணுறதன் மூலமாக ஏ ப்ளஸ் பி அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பி பார் ப்ளஸ் சிங்கிற ஈக்குவேஷனை ஃபைனல் ஆன்சர் இருக்கலாம். இது வந்து எலிமினேட் ஆகிரும். ஸோ இப்போ இது கன்சென்சஸ் தியரமில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரிக் தான். உங்களுக்கு நிறைய டைமை வந்து மிச்சப்படுத்திக்கிற முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 21வது. ஸோ இப்போ 21வதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாங்கள் கன்சென்சஸ் தியரமை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே காமன் எடுக்கிறது மூலமாக எந்த விதமான எலிமினேஷனும் இங்கே நடக்குதில்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கும் கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல a bar normal and a bar a நார்மலாகவும் a கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லையும் வந்திருக்கு. ஸோ அப்போ இதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா பி பார் அடுத்தது சி பார், இங்கே பி பார் கன்சென்சஸ் ஆகுது, இங்கே சி பார் கன்சென்சஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சா இருந்தால் அதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இது எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆகுனா உங்களுக்கு a பார் பி பார் ப்ளஸ் ஏ சி பாருங்கிறது ஆன்சராக கிடைக்குது. ஸோ இப்போ தான் 21வது சிம்பிளிஃபிகேஷன் பூலியன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நாங்கள் பார்க்குற கொஷின்ஸ்களை பொறுத்த வரையில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 22வது. ஸோ இந்த 22வது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய முதல் நாங்கள் பார்த்தது 3 டேர்ம்ஸில் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 டேர்ம்ஸில் இருக்கக்கூடியதையும் நாங்கள் கன்சென்சஸ் தியரமை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஏட கம்ப்ளிமெண்ட் ஏ இருக்குது. ஸோ இப்போ ஏட கம்ப்ளிமெண்ட் ஏ இருக்கிறனால இதை ரெண்டை டார்கெட் பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு பி கம்ப்ளிமெண்ட் சி, அப்போ பி பா சிங்கிற ஒரு பி பா சிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டேர்மை நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணலாம். அப்போ இந்த டேர்மை நாங்கள் எலிமினேட் பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல வருது a bar b bar plus ac plus bc bar plus ab. ஸோ இது வந்து எலிமினேட் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம் நாங்கள் கன்சென்சஸ் தியரமை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் எங்களுக்கு கன்சென்சஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னா சியும் சீட கம்ப்ளிமெண்ட்டும். அப்போ சீடையும் சீட கம்ப்ளிமெண்ட்டையும் நாங்கள் கம்பேர் பண்ண மாதிரி இருந்தால் சீட ஏ கன்சென்சஸ் ஆகுது, சீட கம்ப்ளிமெண்ட்டில் பி கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ ஏபின்னு வந்திருக்கிறத நாங்கள் வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதையும் திருப்பி நாங்கள் இந்த இடத்துல கன்சென்சஸ் தியரமை நாங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் ஸோ அப்போ ஏ பா பி பா plus
ஏசி ப்ளஸ் பிசி பாருங்கிறது ஃபைனல் ஆன்சராக எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ எங்களுக்கு பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாலும் கன்சென்சஸ் தியரமை யூஸ் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா இதை இலகுவான முறையில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னொன்று 23வது கொஷின் பார்ப்போம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் வடிவத்தில் இருக்குது, பிஓஎஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ பிஓஎஸ் ஃபார்மில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ண போகிறோம். இதுலேயும் கன்சென்சஸ் தியரமை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏட கம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஏட கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் கம்பேர் பண்ண மாதிரி இருந்தால் பிசி, அப்போ எங்கேயாவது பி பிளஸ் சின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் எங்களுக்கு எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணி நாங்கள் எழுதின மாதிரி இருந்தால் அப்போ நாங்கள் இதை நாட் ஒன்று போடுவோம், இது நாங்கள் கன்சென்சஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதில் ஏ பிளஸ் பி, அதே மாதிரி ஏ பா ப்ளஸ் சி, ஸோ இது எலிமினேட் ஆகிருது. ஸோ இப்போ ஏ பா ப்ளஸ் டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் டி. ஸோ இப்போ இதில் நாங்கள் பார்த்தோமா அடுத்தது எங்களுக்கு கன்சென்சஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு பார்த்தோமா இருந்தால் இங்கே ஏ இருக்குது, திருப்பி இந்த ஏட கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் செக் பண்ணுவோம். இதை இங்கேயும் இருக்குது, பட் இது ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணிட்டோம். இப்போ இங்கே செக் பண்ணுவோம் ஏட கம்ப்ளிமெண்ட்டை. ஸோ இப்போ பி கன்சென்சஸ் ஆகுது, இங்கே டி கன்சென்சஸ் ஆகுது. அப்போ பி ப்ளஸ் டின்னு ஒரு டேர்ம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ திருப்பி இதுக்கு நாங்கள் கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணுறதன் மூலமாக இது நாங்கள் அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ பா ப்ளஸ் சி, இதை நாங்கள் எடுக்கலாம் ஏ பா ப்ளஸ் டி. ஸோ இது வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ இப்போ இது தான் இதில் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே எங்களுக்கு கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணி இதில் எலிமினேஷன்ஸ் இயலாது. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் பெரிய டேர்ம்ஸ்க்கு கொடுத்தா கூட நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த கன்சென்சஸ் தியரமை யூஸ் பண்ணுறதன் மூலமாக சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24வது. ஸோ இது எஸ்ஓபி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன். ஸோ இதுலேயும் நீங்கள் காமன்ஸ்கள் எடுக்கிறதன் மூலமாக எந்தவித எலிமினேஷனையும் செய்ய இயலாதனால இதுலேயும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கன்சென்சஸ் தியரமை தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுல நிறைய கன்சென்சஸ் இருக்கு, பட் நீங்க சூஸ் பண்ற கன்சென்சஸ் அடிப்படையில் தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சிம்பிள் ஆகுங்கிறது வந்து டிசைட் பண்ணப்படுது. ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னா இதில் நான் சூஸ் பண்ண போற ஒரு ஆப்ஷன் வந்து இதையும் சூஸ் பண்ண போறேன். இந்த ஏ கம்ப்ளிமெண்ட் ஒன்று இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் வந்து இது ரெண்டையும் எடுத்த மாதிரி இருந்தால் இது ஏல பிசி வந்து பிசிங்கிறது வந்து கன்சென்சஸ் ஆகுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கிறது கன்சென்சஸ் ஆகுது. ஸோ அப்போ பிசி பிடிங்கிற நேரம் இது பிசிடிங்கிற ஒரு டேர்ம் எனக்கு குறிப்பிடுது. ஸோ அப்போ எங்களுக்கு இந்த பிசிடிங்கிற இந்த டேர்ம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு வந்து கன்சென்சஸ் தியரமை யூஸ் பண்ணுறதன் மூலமாக அப்போ இது எலிமினேட் ஆகிடுச்சா இருந்தால் இதில் ஆன்சர் வந்து ஏபா சிபா டி ப்ளஸ் ஏபா பிடி ப்ளஸ் இது எலிமினேட் ஆகிரும். ஸோ ஏபிசி ப்ளஸ் ஏசிடி பார். அப்போ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் எலிமினேட் ஆகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு இதில் சிம்பிளிஃபிகேஷன் எதுவுமே செய்ய இயலாது. ஏன்னா நீங்கள் ஒன்றாவதே இந்த குறிப்பிட்ட டேர்ம் எடுத்தனால உங்களுக்கு இந்த பிசிடி ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதுக்கு பிறகு இதுக்கு மேலே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் செய்யறதுக்கு முடியலை. பட் எப்பயுமே இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட். நாங்கள் எடுக்கிற ஆர்டர் அடிப்படையில் தான் கன்சென்சஸ் தியரம்ட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போகுங்கிறது வந்து தீர்மானிக்கப்படுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25வது அதே இதை நான் உங்களுக்கு இப்போ ஆர்டரை மாற்றி எடுத்து செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ இதில் எங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன கொஞ்சம் குறைக்கலாங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்க போகிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியும் இந்த சீட கம்ப்ளிமெண்ட்டும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நாங்கள் எடுத்து பார்த்த மாதிரி இருந்தால் ஸோ இப்போ இந்த டேர்மில் ஏ பா டி கன்சென்சஸ் ஆகுது, இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி கன்சென்சஸ் ஆகுது. ஸோ பிடி கன்சென்சஸ் ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி 2 தடவை வந்திருக்கு. அப்போ நாங்கள் ஒரு தடவை டி எடுத்த மாதிரி இருந்தால் ஏ பா பிடிங்கிற ஒரு கன்சென்சஸ் இருக்குங்கிறது காட்டுது. அப்போ இந்த டேர்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதை நீங்கள் லேசாக எலிமினேட் பண்ணலாம். ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு கன்சென்சஸ் அப்ளை பண்ணுறதன் மூலமாக ஸோ இதை எலிமினேட் பண்ணி எழுதுவோம். ஏட கம்ப்ளிமெண்ட் சிட கம்ப்ளிமெண்ட் டி ப்ளஸ் இது எலிமினேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிடி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏசிடி பார். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி நாங்கள் இதில் கன்சென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த டியும் இந்த டி கம்ப்ளிமெண்ட்டும். ஸோ இப்போ இது ரெண்டு நாங்கள் எடுத்தோம்னா ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மேலதிகமாக இதில் வந்து பிசி வந்து கன்சென்சஸ் ஆகுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இப்போ சி 2 தடவை வருது. ஸோ இப்போ ஏபிசி தான் இங்கே இருக்குது. அப்போ ஏபிசிங்கிறது கன்சென்சஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஏபிசிங்கிற டேர்மை நான் அவங்க வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ இது எலிமினேட் பண்ணினீங்களா இருந்தால் ஸோ இதுக்கும் அப்போ நீங்கள் காட்டுங்க நாங்கள் கன்சென்சஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஏபா சிபா டி
ப்ளஸ் பிசிடி ப்ளஸ் இது எலிமினேட் ஆகிரும். ஸோ இப்போ ஏசிடி பாருங்கிறது தான் இதில் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ முதல்ல டேர்ம் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் குறைஞ்சி 4 டேர்ம்ஸ் ஆன்சர் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் குறைஞ்சி 3 டேர்மில் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது தான் அந்த ஓர்டரை டிசைட் பண்ணுறதுல கன்சிஸ்டம் தியரமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக். ஸோ இதனால கன்சிஸ்டம் தியரம்ஸ்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற நேரம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது அடுத்த வார வீடியோக்களில் நாங்கள் மேலதிகமான சில சாம்பிள்ஸ்களும் பார்ப்போம். தேங்க்யூ.